வணக்கம் மக்களே. சீதையின் பேத்தி பற்றிய கதையை அறிந்து கொள்வோமா? ஒரு சமயம் பிரம்மதேவர் தவத்தினால் லக்ஷ்மி நாயகரை தரிசித்து வணங்கி துதித்தார். நாராயணா, அடியேன் தங்களை உருவ வடிவத்தில் பூஜை செய்ய விரும்புகின்றேன். அதற்காக ஒரு விக்கிரகத்தை தந்தரல வேண்டும் என்று தனது விருப்பத்தை தெரிவித்தார் பிரம்மதேவர். அவரது வேண்டுகோளை உடனடியாக தீர்த்து வைக்க தீர்மானித்தார் நாராயணர். தான் காட்சியளித்த அந்த கோலத்தையே விக்கிரக வடிவமாக்கி பிரம்மதேவரிடம் தந்து, மகனே, இந்த விக்கிரக வடிவத்தை நீ 10,000 ஆண்டுகள் பூஜித்து அதன் பிறகு உனது புத்திரர்களால் பூமியில் வெகு காலம் பூஜிக்கும்படி செய் என்று பிரம்மதேவர் செய்ய வேண்டியவைகளையும் விளக்கி கூறினார். அதன் பிறகு தன்னுடைய சத்தியலோகத்தில் மிகுந்த பக்தியுடன் அதை பூஜை செய்து வந்தார் பிரம்மதேவர். ஏற்கனவே நாராயணர் சொன்னபடி அந்த அருள் வடிவம் பூமிக்கு வரவேண்டிய நேரம் நெருங்கியது. ஒரு நாள் சனத்குமாரர் தனது சகோதரர்களுடன் தந்தையான பிரம்மதேவரை வணங்கி, தந்தையே, தாங்கள் பூஜித்து வரும் சுவாமி நாராயணரை நான் பூஜை செய்ய விரும்புகின்றேன், எனக்கு தாருங்கள் என்று கேட்டார். நான்முகர் தனது மகனின் நாராயண பக்தியை நினைத்து மகிழ்ச்சியடைந்தார். இருந்தாலும் பல்லாண்டுகளாக தான் பூஜை செய்து வந்த பெருமாளை பிரிய வேண்டியிருக்கிறதே என்கிற வருத்தம் அவருக்கு இருந்தது. அப்போது பிரம்மதேவரின் வாட்டம் தீரும் வகையில் அங்கே நாராயணர் தோன்றி, நான்முகா, கவலையை விடு, பக்த சிகாமணியான சனத்குமாரனிடம் எனது விக்கிரகத்தை கொடு, மற்றொன்றை நான் உனக்கு தருகின்றேன் என்று கூறி பிரம்மதேவர் பூஜை செய்து வந்ததைப் போலவே இருந்த மற்றொரு விக்கிரகத்தை பிரம்மதேவரிடம் தந்து மறைந்து விட்டார். பிரம்மதேவர் அதுவரை தான் பூஜித்த சுவாமியை சனத்குமாரரிடம் தந்து, மகனே, மாலய பர்வதத்தின் கிழக்கில் ஒரு புண்ணியமான இடம் உள்ளது. அங்கு சுத்த சத்துவமயமானதும் மங்களகரமானதுமான திருமண் இருக்கின்றது. அங்கு இந்த விமானத்தை வைத்து நாராயணரை நீ பூஜை செய் என்று வழிகாட்டினார். தந்தையை வணங்கி பெருமாளுடன் கூடிய விமானத்தை பெற்ற சனத்குமாரர் தனது சகோதரர்களுடன் திருநாராயணகிரி என்றும் யாதவகிரி என்றும் அழைக்கப்படும் இடத்தை அடைந்தார். தந்தையான பிரம்மதேவர் சொன்ன இடம் அதுவே என்பதை உணர்ந்த சனத்குமாரர் அங்கிருந்த கல்யாண தீர்த்த கரையில் சுவாமியை கிழக்கு முகமாக எழுந்தருளச் செய்து பாஞ்சராத்திர விதிப்படி பக்தியுடன் பூஜை செய்து வந்தார். வனவாசத்தின் போது ராமர், சீத்தை, லக்ஷ்மணன் மூவரும் நாராயணகிரியின் அடிவாரத்தில் பர்ணசாலை அமைத்து தங்கியிருந்தார்கள். ஒரு நாள் அந்த மலை மீது ஏறி முழுவதுமாக சுற்றி பார்த்த லக்ஷ்மணன் வெகு வேகமாக திரும்பி ராமரிடம், அண்ணா, இந்த மலை மீது ஒரு அற்புதமான தடாகம் ஒன்று இருக்கின்றது. அதன் கரையில் அழகான விமானத்தில் நாராயணரை தரிசித்தேன். ஈடு இணையே சொல்ல முடியாத அந்த வடிவம் உங்களைப் போலவே இருக்கின்றது என்று கூறினான். அப்படியா என்று சொன்ன ராமர் சீத்தையுடன் உடனே கிளம்பி மலை உச்சியை அடைந்தார். அங்கே சுவாமியை தரிசித்ததும் அவர்களின் கண்கள் வியப்பினால் விரிந்தன. ராமர் அங்கேயே சில நாட்கள் தங்கி லக்ஷ்மணன் கொண்டு வந்த மலர்களால் லக்ஷ்மி நாயகனுக்கு பூஜை செய்தார். அவருக்கு அங்கிருந்து கிளம்ப மனமே வரவில்லை. ஒரு நாள் நாராயணர் அவதார புருஷனான ராமருக்கு எதிரில் தோன்றி, ராமா, ராவணவதம் முடித்து நீ அயோத்தியை அடைந்த பின் என் அம்சத்தால் அங்கே எழுந்தருள்வேன் என்று கூறி மறைந்துவிட்டார். பிரம்மதேவர் அங்கு வந்து ஏற்கனவே நாராயணர் தன்னிடம் தந்த விக்கிரகத்தை ராமரிடம் தந்தார். ராமர் வைகுண்டம் போகும்போது தான் பூஜை செய்து வந்த தெய்வத்தை ஆஞ்சநேயரிடம் தந்தார். அவர் சில காலம் பூஜை செய்த பின் அதை ராமனின் மகனான குசனிடம் கொடுத்தார். குசன் தினந்தோறும் பயபக்தியுடன் பூஜை செய்து வந்தார். குசனுக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. கழுத்தில் கனகமாலையுடன் பிறந்ததால் அந்த குழந்தைக்கு கனகமாலினி என்று பெயரிட்டார்கள். கனகமாலினி வளர்ந்தாள். தந்தை நடத்தும் பூஜையில் தினந்தோறும் கலந்து கொண்டு ராமகானத்தை கேட்டு கேட்டு கனகமாலினி ராமரின் குணங்களிலும் வடிவழகிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டாள். ஒரு நாள் குசன் கனவில் ராமர் சீத்தையுடனும் தனது சகோதரர்களுடனும் காட்சி தந்து, மகனே, பக்தர்களில் சிறந்தவனான யதுசேகரனுக்கு கனகமாலினியை திருமணம் செய்து கொடு என்று கூறினார். தாயான சீதா தேவி, அப்பா, என் பேத்தி கனகமாலினி சீதனம் கேட்டால் நீ பூஜை செய்து வரும் சுவாமியையே கொடுத்துவிடு என்றாள். கனவு கலைந்தது.
குசன் தான் கண்ட கனவின்படியே கனகமாலினிக்கும் யதுசேகரனுக்கும் கோலாகலமாக திருமணத்தை நடத்தி வைத்தார். கனகமாலினி தன் தந்தை பூஜை செய்து வந்த சுவாமியை தரும்படி கேட்டாள். குஜனும் தனது தாயான சீதாதேவி சொன்னதை எண்ணி கனகமாலினியின் விருப்பத்தை பூர்த்தி செய்தார். ராமர் வழிபட்ட அந்த சுவாமிதான் ஸ்ரீ ராமப்பிரியர் என்றும் ஸ்ரீ செல்வப்பிள்ளை என்றும் அழைக்கப்படுகின்றார். இதே சுவாமியை பிற்பாடு பலராமரும் கிருஷ்ணரும் பூஜை செய்தார்களாம். பிறகு அதே சுவாமியை நாராயணகிரியில் கொண்டு வந்து வைத்தார்கள். பலராமரும் கண்ணனும் பூஜித்த அந்த சுவாமியை இன்றும் அந்த நாராயணகிரியில் தரிசிக்கலாம். இதை பற்றி ஒரு செய்தி ராமானுஜர் கூறியிருக்கின்றார். திருநாராயணபுரத்தில் ஒரு சிறு குடிசையாவது கட்டிக்கொண்டு வாழ்வது இந்த ஜென்மத்தில் நாம் பெரும் பேறு என்கிறார் ஆச்சாரிய புருஷரான ஸ்ரீ ராமானுஜர். இது கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ளதாக கூறுகின்றனர். ஓகே மக்களே, மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.